வெற்றிப்பாதை. ஒரு சிறிய கிராமத்தில் அறிவுமதி என்ற ஏழைச் சிறுவன் வாழ்ந்தான். பள்ளிக்கூட கட்டணத்தை கூட அவனால் செலுத்த முடியவில்லை. ஆனாலும் எப்படியாவது படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்ற தீராத தாகம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் பள்ளியின் முதல்வர் அறிவுமதியை அழைத்து, உனக்கு படிக்க ஆசை இருந்தால் என்னிடம் வந்து பள்ளியை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு போ. அதற்கு பதிலாக நீ கட்டணம் செலுத்தாமல் படிக்கலாம் என்று கூறினார். அறிவுமதிக்கு இந்த வேலை கஷ்டமாக தோன்றினாலும் படிப்பைவிட பெரியது எதுவுமில்லை என்று நினைத்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் மிக விரைவாக எழுந்து வந்து வகுப்பு அறைகளையும் மைதானத்தையும் சுத்தம் செய்வான். பிறகு மாணவர்கள் வரும் நேரத்தில் ஒரு சாதாரண மாணவனைப் போல வகுப்பில் அமர்ந்து பாடம் கேட்பான். பல வருடங்கள் உருண்டோடின. அறிவுமதி தனது கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் ஒருபோதும் கைவிடவில்லை. இறுதி முடிவு, பல ஆண்டுகள் கழித்து அதே பள்ளியின் மைதானத்தில் அறிவொளி விழாவில் அறிவுமதி பேச நின்றபோது, அவன் இப்போது அந்த நாட்டின் மிக பெரிய விஞ்ஞானியாகவும் தொழிலதிபராகவும் வளர்ந்திருந்தான். அவனுடைய உரை, வெற்றியின் இரகசியம் வசதியில் இல்லை, அது விருப்பத்திலும் விடாமுயற்சியிலும் தான் உள்ளது என்று கூறினான்.